Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல fundamental theorem for arithmetic ரிலேட்டாக உள்ள எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸும் பார்த்தோம். அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 2.2ல உள்ள ஃபர்ஸ்ட் 5 ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். For what values of natural number n 4 power n can ended with digit 6? அதாவது என்னங்கிறது ஒரு நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டு 4 பவர் எண்ணுக்கு நிறைய வேல்யூஸ் வரும். சரியா? இப்போ எண்ணுக்கு பதிலாக நம்ம 1 2 3 கொடுத்தோம்னா 4 பவர் எண்ணுக்கு சம்திங் ஏதாச்சும் ஒரு வேல்யூ கிடைச்சிட்டே இருக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய வேல்யூவில் எந்த வேல்யூக்கு அதோட லாஸ்ட் டிஜிட் வந்துட்டு 6 இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கிவன் என்ன 4 பவர் எண். ஓகேவா? 4 பவர் எண்ணை நான் வந்து 4 எப்படி பிரிச்சுக்கலாம்? 2 × 2ன்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். ஓகேவா? 2 × 2 தி ஹோல் பவர் என். சரியா? இப்போ பவர்ல உள்ளதை நான் உள்ள கொண்டு வந்துக்கிறேன். உள்ள கொண்டு வந்தா என்ன கிடைக்கும்? 2 பவர் n இன்டூ 2 பவர் n. கரெக்டா? இங்க பாருங்க, இது வந்து பேஸ். 2வும் 2வும் பேஸ், இது ரெண்டும் பவர். n வந்து பவர். பேஸ் வந்து ஈக்குவலா இருந்தா பவரை நம்ம என்ன பண்ணலாம்னா ஆட் பண்ணலாம். பேஸ் ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் பவரை ஆட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ பேஸ் ரெண்டும் ஈக்குவலா இருக்கனால நான் பவரை ஆட் பண்றேன். சரியா? 2 பவர் n plus n இந்த ரெண்டு பவரையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கும்? 2 பவர் 2n கிடைக்கும். இந்த 4 பவர் n தான் நான் 2 பவர் 2n சொல்லி சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? இப்போ நான் n-க்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு எங்கே வந்து 6 வருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ n is equal to நான் 1 கொடுக்குறேன் பாருங்களேன். 1 கொடுத்தா என்ன கிடைக்கும்? 2 பவர் 2 × 1 அதாவது 2 ஸ்கொயர்னு கிடைக்கும். 2 ஸ்கொயர் வேல்யூ என்ன? 4. நெக்ஸ்ட்டு 2 கொடுத்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 2 × 2 பவர் 2 × 2. சரியா? அப்போ என்ன கிடைக்கும்? 2 பவர் 4 கிடைக்கும். 2 பவர் 4ஓட வேல்யூ என்ன? 16. நெக்ஸ்ட் n is equal to 3. 2 பவர் 2 × 3 2 பவர் 6. சரியா? இங்க என்ன வரையும்? 2 பவர் 6. 2 பவர் 6ஓட வேல்யூ எனக்கு 64. சரியா? நெக்ஸ்ட் n is equal to 4. 2 பவர் 2 × 4 2 பவர் என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். 2 பவர் 8ஓட வேல்யூ வந்து எனக்கு 256. இப்போ நல்லா கவனிங்க, எனக்கு வந்துட்டு 2 ஸ்கொயர் வந்திருக்கல 4. 16 அதாவது லாஸ்ட் டிஜிட் வந்துட்டு எனக்கு எப்போ 6 வருது? இந்த 4 கிடைக்கல 8 கிடைக்கல. அப்போ நெக்ஸ்ட் எந்த டேபிளுக்கு வரும்? 4 8 நெக்ஸ்ட் எதுக்கு வரும்? 2 பவர் 12க்கு தான் வரும். சரியா? கரெக்டா? 4 நெக்ஸ்ட் 8 நெக்ஸ்ட் 12 நெக்ஸ்ட் எதுக்கு வரும்? நெக்ஸ்ட் வந்துட்டு 4 டேபிள்ஸ்ல யோசிச்சு பாருங்க. 4 3s are 12, 4 4s are 16. நெக்ஸ்ட் 16க்கு வரும். அந்த மாதிரி 4 டேபிள்ஸால வந்துட்டு இருக்கு. சரியா? அப்போ 2 பவர் 4 2 பவர் 8 நெக்ஸ்ட் 2 பவர் 12க்கு வரும். அப்போ 2 பவர் 12 வரணும்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும்? n is equal to 6 கொடுக்கணும். சரியா? இங்க வந்துட்டு எக்ஸெட்ரா போட்டுட்டு n is equal to 6 கொடுங்க. அப்போ 2 பவர் 2 × 6 is equal to 2 பவர் 12. 2 பவர் 12ஓட வேல்யூ எனக்கு 4096. அப்போ எனக்கு வந்துட்டு எப்படி கிடைக்குது? 2 பவர் 4 2 பவர் 8 2 பவர் 12 நெக்ஸ்ட் 2 பவர் 16 கிடைக்கும். அதுக்கடுத்து 2 பவர் 20 கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பவர் 4 நான் எப்படி எழுதிக்கலாம்? 2 பவர் 4 is equal to 2 பவர் 2 × 2. கரெக்டா? 2 பவர் 8 நான் எப்படி எழுதிக்கலாம்? 2 பவர் 2 × 4. 2 பவர் 12 எப்படி எழுதிக்கலாம்? 2 × 2 பவர் 6. அப்போ எனக்கு வந்து 2 × ஏதாச்சும் ஒரு நம்பர் 2 × ஏதாச்சும் ஒரு நம்பர் 2 × ஏதாச்சும் ஒரு நம்பர் தானே இருக்கு. இங்கே ஏதாச்சும் ஒரு நம்பர் எனக்கு எப்படி வந்திருக்கு? ஈவன் நம்பராக வந்திருக்கு. அதாவது என்னோட வேல்யூ எனக்கு என்ன வந்திருக்குன்னா இந்த 2 பவர் 2n இருக்குல்ல, இந்த 2 பவர் 4 தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். 2 பவர் 2 × n-க்கு பதிலாக எனக்கு வந்து 2 வந்திருக்கு. இங்கேயும் எனக்கு n-க்கு பதிலாக 4 வந்திருக்கு. இங்கே n-க்கு பதிலாக 6 வந்திருக்கு. அப்போ என்னோட வேல்யூ எனக்கு எப்படி இன்க்ரீஸ் ஆனால் எனக்கு வந்து 6 கிடைக்குது? 2 4 6 அதாவது ஈவன் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா எனக்கு டிஜிட் வந்து 6 கிடைக்குது. அதுதான் வந்துட்டு இங்க சொல்ல போறோம். ஓகேவா? where when n is even 4 power n can ended with the digit 6. புரிஞ்சது? அதாவது என்னோட வேல்யூ எனக்கு ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா என்னோட லாஸ்ட் டிஜிட் வந்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னா 6 முடியுமா? ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்க்கான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. இஃப் m, n are natural numbers for what value of m does 2 power n × 5 power m ends in 5. அதாவது
2 power n into 5 power m அப்படிங்கிற ஒரு டேர்ம் கொடுத்துட்டு எம்மும் என்னும் நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லிட்டு இதுக்கு வரக்கூடிய வேல்யூல எந்த வேல்யூக்கு அதோட லாஸ்ட் டிஜிட் வந்து 5 இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, 2 power n into 5 power mக்கு நிறைய வேல்யூஸ் இருக்கு. இப்போ 1 கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு வேல்யூ, 2 கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு வேல்யூ, அப்படி எந்த வேல்யூ நீங்க கொடுத்தீங்கன்னா அதோட என்னோட லாஸ்ட் டிஜிட் வந்துட்டு 5 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் கிவன் என்ன 2 power n into 5 power m. ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் 2 power n எடுத்துக்கலாம். இங்க 2 power nல என்னக்கு பதிலா எந்த வேல்யூ கொடுத்தாலும் எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து கண்டிப்பா எனக்கு வந்து ஈவனா தான் இருக்கும். ஏன்னா வந்து அது 2 power nல இருக்கு. 2 டேபிள்ஸ் எல்லாமே எனக்கு ஈவன் தானே. இப்போ நீங்க என்னக்கு பதிலா 1 கொடுத்தா எனக்கு 2 கொடுத்தா 4, 3 கொடுத்தா 8, அப்படி நான் எந்த வேல்யூ கொடுத்தாலுமே எனக்கு வந்து திரும்பி கிடைக்க போற வேல்யூ வந்துட்டு ஈவன் நம்பர்ஸ் தான். சரியா, அப்போ எனக்கு 2 power nங்கிறது என்னது ஈவன் நம்பர். 2 power n is always even. எப்போதுமே எனக்கு ஈவனா மட்டும்தான் இருக்கும். எப்போ ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் n. என்னக்கு பதிலாக நம்ம எந்த வேல்யூ கொடுத்தாலும் எனக்கு இது ஈவன் தான். இப்போ 5 power m. 5 power m எப்படி இருக்கும்? 5 power mல எப்போதுமே ஆர்டர் இருக்கும். எப்படி ஆர்டர் இருக்கும்? இப்போ mக்கு பதிலாக 1 கொடுத்தா 5 power 1 என்னது நமக்கு 5. 5 ஸ்கொயர் கொடுத்தோம்னா 2 கொடுத்தோம்னா 5 ஸ்கொயர் என்னது 25. 5 கியூப் கொடுத்தோம்னா 125. ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இதோட எம்முக்கு பதிலாக எந்த வேல்யூ கொடுத்தாலும் எனக்கு 5ல தான் முடியும். 5ங்கிறது என்னது எனக்கு ஆட் நம்பர். அப்போ 5 power mங்கிறது எனக்கு ஆட் நம்பர் தான். சரியா, அப்போ 5 power m is always odd for all values of m. சரியா, அப்போ 5 power mங்கிறது ஆடு. அதே மாதிரி 5 power mக்கு எனக்கு என்ன வேல்யூஸ் மட்டும்தான் வரும்? கண்டிப்பா 5ங்கிற வேல்யூ மட்டும்தான் கடைசியில முடியும். இப்போ 5 power 1னா 5, 5 ஸ்கொயர்னா 25, 5 கியூப்னா 125. எனக்கு கடைசியா வர வேல்யூ எப்போதுமே எனக்கு 5 power mக்கு 5 தான் கிடைக்கும். and ends with 5. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? 2 power n cross 5 power m. இதானே 2 power n cross 5 power m. 2 power n ஓட வேல்யூ எல்லாமே எனக்கு எப்படி இருக்கும்? ஈவனா தான் இருக்கும். 5 power m ஓட வேல்யூ எனக்கு எப்படி இருக்கும்? ஆடா இருக்கும். அதே மாதிரி என்ன வேல்யூ கொடுத்தாலும் எனக்கு 5 தான் கொடுக்கும். சரியா, அப்போ என்ன வேல்யூ கொடுத்தாலும் எனக்கு 5 தான் இங்கே கிடைக்கும். எந்த வேல்யூ கொடுத்தாலும் எனக்கு இது ஈவன் நம்பர். இப்போ ஒரு நான் ஈவன் நம்பர் எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கோங்களேன். இப்போ ஒரு 2 எடுத்துக்கோமே. 2 எடுத்தா எனக்கு என்ன? 2 5s are 10. இப்போ ஈவன் நம்பர் 2க்கு பதிலாக 4 எடுத்தேன். 4 எடுத்தா 4 5s are எனக்கு 20. இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு 6 எடுத்துக்கிறேன். 6 5s are 30. அப்போ எனக்கு எந்த ஒரு நம்பர் இங்கே நான் வந்து ஈவன் நம்பர் 2 power n ஈவன் நம்பர் தெரிஞ்சு போச்சு. ஸோ நான் ஈவன் நம்பர் எந்த நம்பர் எடுத்தாலும் அது கூட எனக்கு 5 மல்டிப்ளை பண்ணா எனக்கு வந்துட்டு அது ஈவனா கிடைக்குமா ஆடா கிடைக்குமா? கண்டிப்பா ஈவனா தான் கிடைக்கும். அதுவும் எதுல முடியும்? 0ல தான் முடியும். அதாவது எப்படி 10, 20, 40, 60 இந்த மாதிரி வந்து வேல்யூஸ்ல தான் முடியும். அப்போ லாஸ்ட் டிஜிட் நம்மளுக்கு என்னது? 0. நம்மளுக்கு 5 வரதுக்கான சான்ஸே இல்லை. சரியா, அப்போ 2 power n cross m is always even and ends with 0. சரியா, ஏன்னா இந்த 2 power நம்ம எந்த வேல்யூ கொடுத்தாலும் அது கண்டிப்பா எனக்கு வந்து 0ல தான் முடியும். சரியா, எனக்கு 5ல முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? 2 power n cross 5 power m cannot end with digit 5. For all values of m and n. சரியா, அப்போ எந்த வேல்யூமே இல்லை, நோ வேல்யூஸ். சரியா, எம்முக்கும் என்னுக்கும் எந்த வேல்யூ கொடுத்தாலுமே நம்மளுக்கு அது 5ல முடியாது. இவ்வளோதான் இந்த செகண்ட் சம்க்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஃபைண்ட் தி HCF ஆஃப் 252525 and 363636. அதாவது இந்த ரெண்டு நம்பருக்கும் HCF கண்டுபிடிக்க சொல்றாங்க. HCF எப்படி கண்டுபிடிப்போம்? யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதமை யூஸ் பண்ணி. ஓகேவா, பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம்
இதோட கான்செப்ட் என்ன? A is equal to BQ plus R. R ஓட வேல்யூ எப்படி இருக்கணும்? 0 is less than or equal to R is less than modulus of B. ஓகேவா? A ஓட வேல்யூ எப்போதுமே பெரிய வேல்யூவாக தான் இருக்கணும். B ஓட வேல்யூ A ஓட வேல்யூ விட கம்மியான வேல்யூவாக இருக்கணும். ஓகேவா? இது ரெண்டுல எது பெரிய வேல்யூ? 36 36 36 தான். ஓகே, இப்போ 25 25 25. நம்மளுக்கு கோஷன் தெரியாது, ரிமைண்டரும் தெரியாது. கோஷன் ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? டிவைட் பண்ணுவோம். 36 36 36 உள்ள போட்டுட்டு டிவைடண்ட்டை வெளியில் போடணும். கரெக்டா? அப்போ என்ன வரும்? 25 25 25 ஒன்ஸ் ஆர் போட்டுட்டு பேலன்ஸ் எடுத்து வேண்டாம். பேலன்ஸ் என்ன வரும்? 11 11 11. எப்படி கிடைக்குமா? அப்போது கோஷன் நம்மளுக்கு 1, ரிமைண்டர் 1 1 1 1 1. ஓகே, இதுதான். இது இப்போது ரிமைண்டர் வந்துட்டு நம்மளுக்கு 0 கிடைக்கல. சரியா? 0 கிடைச்சா மட்டும்தான் நம்மளால HCF கண்டுபிடிக்க முடியும். 0 கிடைக்கல அப்படின்னா நம்ம 0 வர வரைக்கும் அந்த ஸ்டெப்பை எடுத்துகிட்டு போகணும். அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது? பியோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணிவிட்டு ஆரோட வேல்யூவை இங்கே கொடுக்கணும். ஓகேவா? பியோட வேல்யூ இங்கே வந்துடும். 25 25 25 இஸ் ஈக்குவல் டு ஆரோட வேல்யூ இங்கே வந்துடும். 1 1 1 1 1 1 இன்ட்டு கோஷன் தெரியாது, ரிமைண்டரும் தெரியாது. இப்போ டிவைட் பண்ணணும். சேம் 25 25 25 1 1 1 1 1 1 என்ன வரும்? 1 1 2s are 2 2 2 2 2 2. நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன வரும்? 30 30 3 கிடைக்கும். அப்போ கோஷன்ட் வந்து 2, ரிமைண்டர் வந்து 30 30 3. சரியா? இப்போது நம்மளுக்கு ரிமைண்டர் இங்கேயும் எனக்கு 0 கிடைக்கல. 0 கிடைக்கலன்னா என்ன பண்ணுவோம்? பியோட வேல்யூ இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணிவிட்டு ஆரோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? 1 1 1 1 1 1 is equal to 30 30 3. கோஷன் தெரியாது, ரிமைண்டர் சேம், நம்ம உள்ளே போட வேண்டியதான். 1 1 1 1 1 1 30 30 3. 3 சார் நம்மளுக்கு என்ன வரும்? 90 90 9 கிடைக்கும். சரியா? பேலன்ஸ் வந்துட்டு 20 20 2 கிடைக்கும். அப்போது இங்கே கோஷன்ட்டில் வந்துட்டு எனக்கு 3 கிடைக்கும், பேலன்ஸ் வந்து 20 20 2 கிடைக்கும். இங்கேயும் எனக்கு வந்து ரிமைண்டர் 0 கிடைக்கல. ரிமைண்டர் 0 கிடைக்கலன்னா எகெயின் அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும். என்ன? 30 30 3 இஸ் ஈக்குவல் டு 20 20 2. என்ன கிடைக்கும்? இது கோஷன்ட்டு, இது ரிமைண்டர். என்ன வரும்? எகெயின் நம்ம டிவைட் பண்ணணும். உள்ளே என்ன போடணும்? 30 30 3. இங்கே 20 20 2. ஒன்ஸ் ஆர் 20 20 2. பேலன்ஸ் 10 10 1 கிடைக்கும். ஓகேவா? அப்போது ஒன்ஸ் ஆர் 10 10 1. இங்கே எனக்கு ரிமைண்டர் கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுவோம்? திரும்பியும் நம்ம மாற்றணும். என்ன? இங்கே என்ன வரும்? 20 20 2. இங்கே 10 10 1 கோஷன் ரிமைண்டர். இப்போது 20 20 2 10 10 1. இங்கே நல்லா பாருங்கள், இங்கே வந்து 2 போட்டால் எனக்கு என்னோட வேல்யூ 20 20 2ன்னு வந்துருமா? அப்போ இங்கே வந்துட்டு எனக்கு 0 கிடச்சிடும் ரிமைண்டர். அப்போ கோஷன் 2 ரிமைண்டர் 0. சரியா? எனக்கு ரிமைண்டர் 0 வந்துச்சு. ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா எதுப்பா HCF? நம்ம பியோட வேல்யூ தான் HCF. இங்கே பியோட வேல்யூ என்ன வந்திருக்கு? 10 10 1. அப்போ HCF இஸ் ஈக்குவல் டு 10 10 1. புரிஞ்சுதா? இந்த மாதிரி தான் நம்ம HCF கண்டுபிடிக்கணும். 0 வரலன்னா 0 வர வரைக்கும் அந்த ஸ்டெப்பை கொண்டு போயிட்டு பியோட வேல்யூ எடுத்து எழுதணும். புரிஞ்சுதா? ஃபோர்த் சம் பாருங்க. if 13,824 is equal to 2 power a into 3 power b, then find a and b. அதாவது 13,824 2 power a into 3 power b கொடுத்துட்டு ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிக்கணும்னா நம்ம 13,824 ஃபேக்டரைஸ் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? 13,824 இது எப்படி பிரிக்கலாம்? 2 into 6,912ன்னு சொல்லி பிரிக்கலாம். இதை எப்படி பிரிக்கலாம்? 2 into 3,456ன்னு சொல்லி பிரிக்கலாம். இதை எப்படி பிரிக்கலாம்? 2 into 1,728ன்னு சொல்லி பிரிக்கலாம். இதை எப்படி பிரிக்கலாம்? 2 into 864ன்னு சொல்லி பிரிக்கலாம். இதை எப்படி பிரிக்கலாம்? 2 into 432ன்னு சொல்லி பிரிக்கலாம். இதை எப்படி பிரிக்கலாம்? 2 into 216ன்னு சொல்லி பிரிக்கலாம். 216 எப்படி பிரிக்கலாம்? 2 into 108ன்னு சொல்லி பிரிக்கலாம். 108 2 into 54ன்னு சொல்லி பிரிக்கலாம். 54 2 into 27ன்னு சொல்லி பிரிக்கலாம். 27 3 into 9ன்னு சொல்லி பிரிக்கலாம். 9 3 into 3ன்னு சொல்லி பிரிக்கலாம்.
3 பிரிக்க முடியுமா? 3 பிரிக்க முடியாது. ஏன்? 3ங்கிறது ஒரு பிரைம் நம்பர். சரியா? இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 1824 is equal to 2 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 9 டைம்ஸ் 2 power 9 into 3 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 1 2 3 3 power 3. சரியா? இவங்க ஆல்ரெடி 13,824க்கு இந்த டேர்ம் கொடுத்துருக்காங்க. இந்த டேர்ம்க்கு ஈக்குவல் பண்ணுவோமா? என்ன கிடைக்கும்? 2 power a into 2 power b is equal to நம்ம கண்டுபிடிச்சது என்னது? 2 power 9 into 3 power 3. அப்போ a ஓட வேல்யூ என்ன? 9. b ஓட வேல்யூ என்ன? 3. ஓகேவா? இதுதான் 4th சம்க்கான ஆன்சர். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் 5th சம் பாருங்க. if p1 power x1 p2 power x2 cross p3 power x3 cross p4 power x4 is equal to 113400 where p1, p2, p3 and p4 are primes in ascending order, x1, x2, x3, x4 are integers. Find the value of p1, p2, p3, p4, x1, x2, x3, x4. அதாவது இந்த டேர்ம் கொடுத்துட்டு p1, p2, p3, p4 இது நாலுமே பிரைம்னு சொல்லிட்டு p1, p2, p3, p4 ஓட வேல்யூவும் x1, x2, x3, x4 ஓட வேல்யூவையும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த வேல்யூ ஃபேக்டரைஸ் பண்ணாலே இந்த டேர்முக்கு நம்மளால கொண்டு வந்துடலாம். ஓகே, முதல்ல ஃபேக்டரைஸ் பண்ணலாம். பாருங்க 113400 இது எப்படி பிரிக்கலாம்? 2 into 56700 பிரிக்கலாம். இது எப்படி பிரிக்கலாம்? 2 into 28350 அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். இது எப்படி பிரிக்கலாம்? 2 into 14175ன்னு சொல்லி பிரிக்கலாம். இது எப்படி பிரிக்கலாம்? 3 into 4725 அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். இது எப்படி பிரிக்கலாம்? 3 into 1575ன்னு சொல்லி பிரிக்கலாம். ஓகேவா? அப்போ 1575 எப்படி பிரிக்கலாம்? 3 into 525ன்னு சொல்லி பிரிக்கலாம். 525 3 into 175ன்னு சொல்லி பிரிக்கலாம். 175 5 into 35ன்னு சொல்லி பிரிக்கலாம். 35 5 into 7ன்னு சொல்லி பிரிக்கலாம். 5 into 7 எப்படி பிரிக்கலாமா? பிரிக்க முடியாது. ஏன்னா 5 7 ரெண்டுமே ஒரு பிரைம் நம்பர். சரியா? இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஃபார்மேட்டுக்கு எழுதலாம். ஓகேவா? இல்லை 11340 is equal to 2 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 1 2 3 3 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ 2 cube into 3 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 1 2 3 4 4 டைம்ஸ் வந்திருக்கு. 3 power 4 into 5 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 2 டைம்ஸ் வந்திருக்கு. 5 ஸ்கொயர். 7 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 1 டைம் வந்திருக்கு. சரியா? அப்போ 2 பவர்ல என்ன வந்திருக்கு? 2 பவர்ல 3 3 பவர்ல 4 5 பவர்ல 2 7 பவர்ல 1. அப்போ இது வந்து என்ன? 2 3 5 7 இது நாலுமே பிரைம் நம்பர்ஸ். 3 4 2 1ங்கிறது இன்டிஜர். அப்போ p1 வேல்யூ என்ன? p1 வேல்யூ 2, x1 வேல்யூ 3, p2 வேல்யூ 3, x2 வேல்யூ 4, p3 வேல்யூ 5, x3 வேல்யூ 2, p4 வேல்யூ 7, x4 வேல்யூ 1. ஓகேவா? p1 p2 p3 p4 கண்டுபிடிச்சாச்சு. x1 x2 x3 x4 கண்டுபிடிச்சாச்சு. புரிஞ்சுதா? இதை 5th சம்மோட ஆன்சர். தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 2.2ஓட ஃபஸ்ட்டு 5 ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பேலன்ஸ் உள்ள சம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.